bless you. Shalom, shalom. Thank you for joining us. We welcome you today. Today I want you to be present with me with each and every word. If you listen from half of the message, you will never get the content. Do not make any comments without watching the full message or investigating the verses that we quote here. I want you to have your Bibles. Stay with me with each and every line. Look into the matter very seriously, because the subject we are going to discuss has been misunderstood, and it has been creating a very big chaos in the Christian society. Today we'll put an end to that. I want you to be present with me, listen carefully, and use it for the truth. The subject we speak today will reveal the truth, and you'll be set free. So I want you to stay with me, listen and put it into practice. God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44 முதல் 52. Matthew chapter 13, 44 to 52. மத்தேயு 13 44 முதல் 52 வாசிக்க கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றான். Hallelujah. Just read me the 51st verse. 51வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு The truth within the parables. உவமைகளில் உள்ள உண்மை. The truth within the parables. உவமைகளில் உள்ள உண்மை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உவமைகளில் உள்ள உண்மை. The truth within the parables. ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களையும் அர்த்தங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதை சரியாக பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உன் பிரசன்னத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம பேச இருக்கிற தலைப்பு மற்றும் செய்தி சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது ஒரு அர்த்தம், நீங்கள் புரிஞ்சுக்கிறது வேறு ஒரு அர்த்தன்றதுனால மொத்த சப்ஜெக்ட்டுமே கொலாப்ஸ் ஆயிடுது. அதனால் ஒரு பெரிய ஒரு தவறுதல் ஏற்படுது. அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகுது. ஆமேன். இன்னைக்கு தேவன் இதோடைய சரியான பகுதியை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனை புரிந்து கொண்டு சரியாக வாழ்க்கையில் பயன்படுத்துவது மட்டும் அல்லாமல் இதை பிறருக்கு எடுத்து சென்று உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் திகழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம மட்டும் பயன்படுத்துவதற்கு இந்த வேதம் கொடுக்கப்படவில்லை. இந்த வேதம் யாருக்குங்க கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? அப்படி எதுவும் வார்த்தை இருக்கிறதா? கிடையாது. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவருக்கு இந்த வார்த்தை சேரும். அதனை புரிந்து கொள்கின்ற ஞானத்தை தேவன் உங்களுக்கு தந்தால் அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கான ரிசல்ட் கிடைச்சோடனே பிறருக்கு அதை வச்சு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர். ஒத்துக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஓகே. இயேசுவானவர்
தன்னுடைய 3 வருஷம் ஊழியத்தில் முக்காவாசி பேசுனது என்னதுங்க? உவமை. என்னது? உவமை. எப்பவுமே உவமை. எவனுக்கும் புரியாத மாதிரி ஒரு உவமையை பேசிடுவார். கூட உள்ள 12 சீடரே அப்பப்போ என்ன பண்ணுவான்? புரியல ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஏங்க இப்படி உவமையிலே பேசுறீங்கன்னு வேற கோச்சிருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம வாசிப்போம் அதை. கோபம் கொண்டிருக்காங்க. எதுக்கு இப்போ இப்படி உவமையிலே பேசுறீங்க போதகரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவும் உவமையில் பேசுறாரு. ஏன் தெரியுமா? பழங்காலத்தில் பெரிய பெரிய சீக்ரெட்லாம் இருக்குது பாருங்க. ஒரு பெரிய ராஜதந்திரத்தோட சீக்ரெட்டு, ஒரு கஜானாவோடைய சீக்ரெட்டு, ஒளிச்சு வச்ச சீக்ரெட்டு எல்லாத்தையுமே உவமை வடிவில் தான் செதுக்கியிருப்பாங்க. ஆமாவா இல்லையாங்க? அதை பயங்கர ஞானம் உள்ளவன் சரியாக புரிந்து கொள்ள முடியாதவன் கரெக்டாக அதை போய் அடையிட்டோம் அப்படின்றதுக்காகவே அதை செஞ்சுருப்பாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. அதை அடைவதற்கு ஈஸியான வழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அவங்கவுங்க ஆசைக்கு பயன்படுத்திக்குவாங்க. இன்றைக்கி ஒரு சக்தி இப்படி வச்சுக்கலாங்க. என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அதாவது அதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா உலகத்தில் என்ன வேணாலும் பண்ணலாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். அப்படி ஒரு சக்தி என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த சக்தியை அடைகிற வழியை நான் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னு வைங்களேன். ஒவ்வொருத்தரும் வந்து வாங்குவீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் பையனுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாவா இல்லையா? இப்போ வினோத்தனை வராரு, மெர்வின் வராரு, சாம்வேல் வராரு. 3 பேரும் வாங்குறாங்க. 3 பேரும் வாங்கி மக்களுடைய பையனுக்காக பயன்படுத்துவாங்க. ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குவார். ஒருத்தர் தாம் பிடிக்காதவங்களெல்லாம் கொண்டு போட்டுருவார். என்னங்க, அதானே உண்மை? அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. ஆனால் இந்த அடைகின்ற பாதையை நான் கடினமாக்கிட்டேன்னு வைங்களேன், அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயுமே முக்கியமான வேல்யூ எதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்ல வருது புரியுதா? அழியக்கூடியது எது, அழியாதது எதுன்னு கண்டுபிடிச்ச அவங்க இந்த இடத்துல கரெக்டாக அதை வந்து அடையும் போது எந்த இச்சைகளும் ஆசைகளும் உலக காரியங்களும் அவங்கள தீட்டுப்படுத்தாது. அதனால தான் பல காரியங்களை தேவன் உவமையில் சொல்லியிருப்பார். புரிந்து அதை சரியாக புரிகிறவன் அந்த உண்மை கிட்ட வரும் பொழுது அவனுக்கு இந்த உலக ஆசையெல்லாம் போயிடும். தேவன்கிட்ட மட்டும்தான் அவன் நோக்கமாக இருப்பான். அப்புறம் தேவன் தருகின்ற சக்தியை வீணாக பயன்படுத்த மாட்டான். சரியா நான் சொல்கிறது? பவுல் தேவன்கிட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவராங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? பவுல் ஜோம் பண்ணால் எல்லாம் நடக்கும். ஆமாவா இல்லையா? பாம்பு கடிச்சதே தூக்கி போட்டு அதே கையில் ஜோம் பண்ணுறாரு, அற்புதம் நடக்குது. ஒத்துக்கிறீங்களா? பவுல் சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும். பவுல் எங்கேயாவது தான் சுயமாக ஏதாவது ஜோம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு வீடு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் என்னை பணிந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கென்று ஒரு சபை எழும்பினதற்காக எங்கேயாவது பர்சனல் ரெக்வஸ்ட் வச்சுருக்காரான்னு பாருங்க. வச்சுருக்காராங்க? கிடையாது. ஆனால் ஏன் கிடையாது அப்படின்னா, அவர் கடந்து வந்த பாதை எப்படி? பவுல் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்தவருங்க. பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, இது போக கிறிஸ்தவர்களையும் கொண்டுக்கிட்டு வந்தவர். எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்த அவர்னால மட்டும்தான் இது எதுவுமே எனக்கு நிம்மதியை தராது, தேவனோட அபிஷேகம் மட்டும்தான் என்னை நிம்மதி தரும்னு அமைதி அதிலே இருந்தவர். பவர் இருக்கு, பவுலுக்கு பவர் இருக்கு, என்ன சொன்னாலும் நடக்கும். ஆனால் அவர் பயன்படுத்தலை. ஏன்னா உலக காரியங்களுக்கு அதெல்லாம் பயன்படுத்த மாட்டார். இதை செய்து காட்டியவர் இயேசுநாதரும். எல்லா பலமும் அடைஞ்சிட்டாரு. அடைஞ்சதுக்கப்புறம் கல்லை அப்பமா மாத்துறது அவருக்கு ரொம்ப ஈஸிங்க. சொடக்கு போட்டால் நடக்குமா இல்லையா? மேலேருந்து கூச்சா தேவதூதர்கள் பிடிப்பாங்களா இல்லையா? நடக்குமா நடக்காதா? ஏன் சாத்தான் காலில் உளுந்து கும்பிடாமலே உலகம் அவர் கையில் தானங்க இருக்குது. செஞ்சிருக்கலாமா இல்லையா? செய்யலை. ஏன்னா உலக இச்சைகளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தேவன் கொடுக்கின்ற ஞானத்தையும் தேவன் கொடுக்கின்ற வல்லமையும் அதுக்கு பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதை அடைகிறதுக்கு தான் உவமைகளில் காரியங்கள் பேசப்படுது. அல்லேலூயா. உவமைகளை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். புரிந்து கொண்டு விட்டால் அது மிகவும் ஈஸியாக நமக்கு உண்மையை சொல்லி கொடுத்துரும். எது விலை உயர்ந்தது, எது விலை இல்லாதது, எதற்கு செலுத்த வேண்டும், எதற்கு செலுத்தக்கூடாதுன்றது உவமையை கண்டுபிடிக்கிற பாதை இருக்குது பாருங்க, அங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமேன். விடுகதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடுகதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேமஸான விடுகதை ஒன்று தெரியுமா? தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன்
இது ரொம்ப ஞானமாக நம்ம சொல்லுவோம். யாருக்கு இந்த ஆன்சர் தெரியாது நம்ம அப்படி கேட்போம், எங்கே இதுக்கு பதில் சொல்லு தட்டானுக்கு. உங்களுக்கு தெரியுமா அதுக்கு பதில்? தெரியுமா? இந்த விடுகதைக்கான பதில் தெரியுமா? சரி, நான் முழு கதையை சொல்லேனாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தியானம் கொடுப்பதை ஒருவன் தடுத்தால் அவனை குட்டை பையன் கட்டையால் அடிப்பான்றது தான் உண்மை. இதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள பொருள். பின்னாடி போய் நீங்கள் அது ஒரு பெரிய கதை இருக்குது, அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தியானம் கொடுப்பது எவ்வளோ அவசியம், சுயநலமாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே அதை கண்டுபிடிக்கிற பாதையில் நம்ம கற்றுக்குறோம். அதுக்காக தான் உவமையில் பேசப்படுது. ஆமேன். ரெண்டாவது காரணம், உவமை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்டை சாதாரண பொருட்களை வச்சு தேவன் பேசியிருப்பார். ஹலோ, ரொம்ப கடினமான சப்ஜெக்டை தேவன் சாதாரண பொருட்கள். தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ பெருசுங்க இருக்கும், கணக்கிடவே முடியாது. பெருசு தானே? பெருசா இல்லையா? அதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்னு கவனிச்சிருக்கீங்களா? கடுகு விதைன்னு சாதாரண காரியத்தோடு ஒப்பிட்டு சொல்லும்பொழுது புரியாதவர்களுக்கும் புரியும். அதற்காகவும் உவமை டிசைன் பண்ண, இந்த ரெண்டு காரணங்களுக்காக. சரிங்களா? இப்போ இதை நம்ம பேசிட்டு வர சமயத்தில் உவமை என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு வேதத்திலே அருமையான ஒரு பதில் இருக்கு. மத்தேயு 13:11-17 வாசிங்க பார்ப்போம். Matthew 13:11-17. உவமை என்றால் என்னன்னு தன்னுடைய சீஷர்கள் கேட்குறாங்க. ஏன் உவமையிலே பேசுறீங்க, என்ன காரணம்னே உவமையோடைய முக்கியத்துவத்தை தேவன் பேசுறார். வாசிங்க பார்ப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்களுக்கோ ஓகே, வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டு காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். எசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் எவ்வளவு தெளிவா பேசியிருக்காரு பாருங்க. உவமையுடைய முக்கியத்துவம் என்னன்னு பேசியிருக்கார். என்னன்னா, அதை புரிஞ்சுக்கிறவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், புரியாதவனுக்கு கொடுக்கவே படாது. பார்க்கறதுனால அது புரியணும்னு அவசியம் கிடையாது, கேட்கறதுனால அது புரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மக்கள் அவ்வளோ மந்தமாக இருக்கிறார்கள்னு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இப்போ இதில் என்னமோ ஓரவஞ்சனை இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது என்ன? உவமை எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் தெரிய வரணும். சில பேருக்கு மட்டும் தெரியுது, சில பேர் பார்த்தாலும் புரியாது, கேட்டாலும் புரியாதுன்னா இது கொஞ்சம் வேர் பிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போது இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உவமையை புரிந்துவதற்கு தேவனுடைய ஞானம் தேவை, தேவனுடைய கிருபை தேவை. இப்போ நாம் அதை அடைந்திருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, இப்போ தேவன் பேசின உவமைகளை எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும்? இப்போ இங்கே போடப்பட்டிருக்குங்க, பார்க்கறதுனால அது புரியணும்னு அவசியம் கிடையாது, கேட்கறதுனால புரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உடல் மந்தமாக இருக்குது. அதையும் மீறி பாஸ்டர் நான் எப்படி ஒரு உவமை, வேதத்தில் பேசப்பட்ட உவமையை எப்படி நான் புரிந்து கொள்வதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. கேள்வி எத்தனை பேருக்கு இருக்குது? என்னங்க உங்களுக்கு அந்த கேள்வியே இல்லையா? எனக்கு உவமை புரியணுன்ற ஆசையே இல்லையா உங்களுக்குலாம்? இருக்குல்ல. உண்மையான அர்த்தத்தை புரியணும், அதோடைய ஆசை எல்லாருக்கும் இருக்குது. தேவன் உண்மைக்குமே என்ன பேசினார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கிற நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், எப்படி இதை சரியாக புரிஞ்சுக்கணும்? உவமையை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க. உவமையை புரியணும்னா இது உங்களுக்கு புரிஞ்சாகணும். என்ன தெரியுமா? வேதம் எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்னு பேசியது இயேசுநாதர் மட்டும் இல்லை, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் இதை பற்றி தான். உலகத்தில் உள்ள ஆஸ்தி, உலகத்தில் உள்ள அந்தஸ்து, சாப்பாடு, பொருள், பெண்,
மண் இதை எதையும் குறித்து கவலைப்படாதுன்னு பேசியது பரிசுத்த வேதாகமம். இல்லைன்னு யாராவது எடுத்து எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். பைபிளில் அதெல்லாம் பற்றி பேசியிருக்கு பாஸ்டர், அதெல்லாம் தேவன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நிச்சயம் கிடையாது, அடித்து சொல்லுவேன் நான். வேதம் என்னைக்குமே மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அதுவும் இயேசுநாதர் வந்தோடனே ரொம்ப கிடையாது. இயேசுநாதர் என்னைக்குமே மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததா சரித்திரமே இல்லை, பைபிள்லையும் சொல்லப்படலை. சரியா நான் சொல்கிறது? சரியா நான் சொல்கிறது? ரெண்டாவது, வேதம் படைக்கப்பட்டது கிறிஸ்துவ மதத்தை வளர்க்குறதுக்கு என்பதுன்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய தவறு வேறு எதுவும் கிடையாது. வேதம் படைக்கப்பட்டது கிறிஸ்துவ மதத்தை பெருசாக்குவதற்கு கிடையாது. ரெண்டாவது. மூணாவது, வேதம் படைக்கப்பட்டது சபைகளை உண்டாக்குவதற்காக கிடையாது. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சபையை பற்றி ரொம்ப சபை கட்டுவோம் சபை கட்டுவோம் சபை கட்டுவோம்னு எங்கேயாவது போட்டிருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? சபையை ரெண்டாக உடைக்கிறதுக்கு தான் யார் வந்தா? இயேசுநாதர் சபையை உடைக்க தானங்க செஞ்சார். உடைச்சாரா இல்லையா? ஏன் இப்போ ரொம்ப அப்படியே மயான அமைதிக்கு போயிட்டீங்க? ஒன்றும் ஆமேன்னு இல்லை இல்லை ஏதாவது சொல்லுங்கள். நான் என்ன சாட்டையை வச்சு அவங்களெல்லாம் மிரட்டுறேன், பதில் சொல்லுங்கள் நீங்கள். இயேசுநாதர் இறக்கும்போது எதங்க உடைச்சாரு? சபையை ரெண்டாக உடைச்சி எறிஞ்சிட்டாரு. அதை இறக்குறதுக்கு முன்னாடியும் சொன்னார், கையினால் கட்டப்பட்ட சபையை நான் என்ன செய்வேன்? உடைத்து போடுவேன், கையினால் கட்டப்படாத சபையை எழுப்புவேன் சொல்கிறாரு. சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்வாயாகன்னு சொல்கிறாரு. அப்போ சர்ச்சு முக்கியம் இல்லைன்றாரு. சரியா நான் சொல்கிறது? ஓகே, ரைட்டு. வேதத்தை படித்து கொண்டு அன்னைக்கு ஒரு நபர் என்னை பார்த்தாரு. நான் சாப்பாடு வாங்க போயிருக்கும் போது அவர் என்னை பார்த்தார். பார்த்துட்டு என்ன செய்கிறீங்கன்னு நான் கேட்டேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர், ஆனால் அதோட முக்கியமான வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டேன். ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. முடிஞ்சு சொல்லின்னு நினச்சேன். அப்படியா, ஏன் அப்படின்னு கேட்டேன். எதனால் அப்படின்னு. வாழ்க்கையோட முக்கியமான பகுதி அதானே அப்படின்னாரு. வீட்டுக்கு போய் மத்தேயு 7 கொஞ்சம் படிங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் நான். ஏன்னா மத்தேயு 7 ஊழியம் செஞ்சாதான் ஆண்டவர் ஏற்றுக்குவாருன்னு சொன்னா அக்கிரமக்காரனேன்னு போட்டிருக்கு. நான் போடலை. என் மேலே கோச்சிக்கிட்டு பாஸ்டர் ஏன் இப்படி பேசுகிறாரு, பாஸ்டர் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு என்னையே கேட்காதீங்க. பைபிளில் இருக்கிறத எடுத்து சொல்வது என் வேலை, அவ்வளோதான். மத்தேயு 7 இருக்கா இல்லையா? ஊழியம் செஞ்சேன், உங்கள் பேரில் ட்ராக்ஸ் கொடுத்தேன், போய் நான் பேய்களை ஓட்டினேன், நான் தீர்க்க தரிசனம் உரைச்சேன், இப்படி கண்ணை சிமிட்டி சிமிட்டி பாடினேன், அதனால என்னை உள்ளே கூப்பிட்டுக்கங்கன்னா ஆண்டவர் உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரமக்காரனேன்னு இருக்கு. நான் சொல்லலையே. அப்போ ஊழியம் செய்கிறது முக்கியம், அதையும் தேவன் பேசலை. ஊழியம் செய்கிறதையும் பேசலை, சர்ச்சு கட்டுறதையும் பேசலை, பைபிளை தூக்கிட்டு ரோடாக போகவும் சொல்லலை, நடு ரோட்டில் நின்று கத்தவும் சொல்லலை, இது எதையும் சொல்லலை. வேதம் என்னத்தை சொல்ல வருதுன்னா, எப்படி ஒருவன் தன் வாழ்க்கையை சரியாக ஆத்மாவை 9 கனியில் வழிநடத்த வேண்டும் என்று தான் தொடக்கம் முதல் முடிவு வரை பேசியிருக்கிறது. இதுதான் பைபிளோடைய பேசிக் ஃபவுண்டேஷன். நீங்கள் நம்பலைன்னா திரும்ப பைபிளை முழுசாக வாசிச்சு பாருங்கள். மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஒருவன் தன் மனதில் என்ன முடிவெடுக்கின்றான், எப்படி நடந்து கொள்கின்றான், விசுவாசமாக இருக்கானா இல்லையா, தர்மத்தின்படி நடக்கிறானா இல்லையா, நீதியின்படி நடக்கிறானா இல்லையா, பரிசுத்தமாக இருக்கானா இல்லையா, சரியான செயலை செஞ்சானா இல்லையா, பிறருக்கு சரியாக நடந்து கொண்டானா, இதை பற்றி மட்டும்தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பைபிள் பேசுது. இல்லைன்னு யாராவது இங்கே சொல்ல முடியுமா? அதை விட வேற முக்கியமாக ஏதாவது இங்கே பேசப்பட்டிருக்கா? சரி, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான டாபிக் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு. ஆமாவா இல்லையாங்க நான்சிக்கா? ஆமாம் தானே? நியாய தீர்ப்பு நாள் டும் 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 டும்னு மியூசிக்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தேன்னா ஆமாம் பாஸ்டர்னு ஒத்துக்கோங்க. நியாய தீர்ப்பு நாள் தான் இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக. நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தமாகும். இயேசுநாதரே நியாய தீர்ப்பை பற்றி ரொம்ப பேசலை. நீங்கள் ஏன் ரொம்ப ஹைப் பண்ணுறீங்க? அப்படியே பிளட் ப்ரெஷர், அந்த பிளட் ப்ரெஷருக்கு ஒரு பலூன் இருக்குது பாருங்கள், பச்சக் 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 பச்சக்குன்னு. ஏன் இயேசுநாதரே அதை பற்றி அவ்வளோவா பேசலை? பவுல் அவ்வளோவா பேசியிருக்காரா? பவுலோடைய 13 அத்தியாயத்தில் நியாய தீர்ப்பு பற்றி பேசியிருக்காரா? கிடையாது. யார் பேசினாத? தான் தோல்லே சாஞ்சி தூங்கிட்டு இருக்க யோவான் 2-3 இடங்களில் நியாய தீர்ப்பை பற்றி அப்படி பேசியிருக்கார். மற்றபடி பைபிள் முழுசும் நியாய தீர்ப்பு. அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. நியாய தீர்ப்பு, தயாராவோம். என்ன தயாராவோம்? எப்படி தயாராவீங்க? சரி, நியாய தீர்ப்புக்கு எப்படி தயாராவீங்க? 9 கனியை கரெக்டாக வச்சாதாங்க நியாய தீர்ப்பில் தப்பிக்க முடியும். ஆமாவா இல்லையா? பதில் சொல்ல மாட்டிங்களா?
மைக் கொடுத்து விடவா ஒவ்வொருத்தட்டையா? 9 கனியை சரியா வச்சிருந்தா நியாய தீர்ப்பில் பிழைச்சிடலாமா இல்லையா? பிழைச்சிடலாமா இல்லையா? ஊழியம் செஞ்சா பிழைக்க முடியாது, மத்தேயு 7ல் போட்டிருக்கு. சரியா நான் சொல்றது? சரியா இல்லையாங்க? இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? சாப்பிடாமல் வந்து விட்டீர்களா? 3 நாள் விரதமா? இல்லை இல்லை, பதில் சொல்லுங்க. நேருக்கு நேர் உண்மை வலிக்கின்றதா? என்ன செய்வது? உண்மை வலிக்கதான் செய்யும். ஊழியம் செஞ்சா பரலோகம் போக முடியாது, வேதத்தில் இருக்கு, மத்தேயு 7ல் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது, இதுதான் உண்மை. இதெல்லாம் மாற்றி பேச முடியாது. மத்தேயு 7ல் ஊழியம் செஞ்சால் பரலோகம்லாம் போக முடியாது. நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு தப்பிக்கணும்னா ஆண்டவருடைய ரத்தம் மட்டும் வந்தால் பத்தாது, 9 கனிபடி வாழ்ந்திருக்கணும். இதுதான் சட்டம். இதை விட்டு நியாய தீர்ப்பை பெருசு. அதனால தான் இயேசுநாதர் 9 கனியை பற்றி மட்டுமே பேசிட்டு வர்றார். எப்படி இருக்கணும் ஒருத்தன், எப்படி செய்யணும், தன் நண்பர் கூட எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி நியாயம் தீர்க்காமல் இருக்கணும், எப்படி அன்பு செலுத்தணும், இதை மட்டுமே தான் பேசிட்டு வர்றார் இயேசுநாதர். சரியா நான் சொல்கிறது? ஆமென். இப்போ வேதத்தோட அடிப்படையை தெரிஞ்சுக்கோங்க. ஒருவன் தன் வாழ்க்கையை 9 கனிபடி எப்படி செயல்படுத்தி சரியாக வாழ்ந்து தன் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துகிறான் என்பதுதான் வேதத்தோடைய அடிப்படை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதை பற்றி தான் வேதம் பேசுகின்றது. பக்கத்தில் பார்த்து, ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதை பற்றி தான் வேதம் பேசுகின்றது. அதுவே முக்கியத்துவம்னு சொல்லுங்க. அதுவே முக்கியத்துவம். ஆண்கள்லாம் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் பார்த்து, அதுவே முக்கியத்துவம். இப்போ உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மா எங்கிருந்து வருகின்றது? எங்கிருந்து வருது? நம்ம பக்கத்து நம்ம சமீர் பாய் கடையில இருந்து வருதா? சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னாதான் மண்டையில ஏறும். தேவனிடத்திலிருந்து வருது. அந்த ஆன்மா என்ன ரூபத்தில் இருக்கிறது? தேவனுடைய ரூபமாய் இருக்கிறது. தேவனுடைய சாயலும் ரூபமாய் இருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கா? ஆதியாகமம் 1:27 இருக்கு, வீட்டில் போய் வாசிங்க. சாயலும் ரூபமா இருக்கு. இந்த ஆன்மா அங்கிருந்து வருது. இந்த ஆன்மாவை எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு தான் தேவன் பேசிக்கிட்டே வர்றார். இதை அடிப்படையாக வச்சு பைபிள் நீங்கள் வாசிங்கன்னு வைங்களேன், பைபிள் மிக சூப்பராக புரியும். உவமையெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அடிப்படையில் ஆன்மாவை தான் முக்கியமாக தேவன் பேசுகிறார், சாப்பாடு தண்ணி பற்றி கிடையாது. அப்போ இந்த உவமை என்ன சொல்ல வருகிறதுன்னு தெரிஞ்சா ஆவியானவர் அப்படி 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவார். இதுதான் ஒரு உவமையை புரிந்து கொள்வதற்கு இதான் பேசிக்குங்க. உவமையை படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மைண்டில் என்ன வரணும்னா, பைபிள் என்றைக்குமே உலக பிரகாரமாக எதுவும் பேசலை, ஆவிக்குரிய பிரகாரமாக பேசியிருக்கு. என் ஆன்மாவை எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு பேசியிருக்கு. எனவே அதுதான் முக்கியத்துவம்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வேதம் மிக அழகாக புரியும். எந்த பாஸ்டரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா, ஆமேன். ஏதாவது ஒரு இடத்தில் இந்த வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான பாதிரியார்கள் வந்து சொல்லித்தர வேண்டும் என்று ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கான்னு காமிங்க பார்ப்போம். வேதத்தில் எங்கேயாவதுங்க இந்த பைபிளை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் பாதிரியார்களை அனுப்புவேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. தேற்றரவாளன் நம் அருகிலே வாசம் செய்கிறார்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். அவரே சொல்லித் தருகிறார். அவரே நம் உயிருக்கு சாட்சியாகவும் இருக்கின்றார். அவர் பேர் ஆவியானவர். அவராது தெரியுமா உங்களுக்கு? ஆமேன். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லி தருவார். இஸ் த பெஸ்ட் கைட் டு லேர்ன் த பைபிள். அவ்வளோதான். அவர்கிட்ட கேட்டால் எல்லா ஓமைகளையும் பதில் தந்து விடுவார். ஆனால் ஆரம்பிக்கின்ற பகுதி சரியாக ஆரம்பிக்கணும். சும்மா ஓமையை பார்த்தா புரியாது, ஓமையை கேட்டால் புரியாது, அதனுடைய அர்த்தம் புரிந்தாக வேண்டும். போன வாரம் ஒரு ஓமை பேசணும், குருடனுக்கு குருடன். அதுக்கு அர்த்தம் என்ன பாஸ்டர்? ஒரு கண்ணு தெரியாத இன்னும் கண்ணு தெரியாத வழி நடத்த முடியுமான்னு தேவன் சொல்கிறார். இப்படி படித்தோம்னா வேலைக்கு ஆகாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமான்றது என்ன தெரியுமா அர்த்தம்? தவறு செஞ்ச நீ தவறு செஞ்ச என்னைய வழி நடத்த முடியுமா? அப்போ நீ சரியாக இருந்தால் தான் என்னைய வழி நடத்த முடியும். தவறு செஞ்ச நீயே தவறு செஞ்சவனா வழி நடத்த முடியாது. அப்போ தான் முதல் சரியாக வேண்டும், பிறர் அப்புறமா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஓமையுடைய அர்த்தம். இதை பேஸாக வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா புரிஞ்சு போயிடும். மாம்ச ரீதியாக பார்த்தா இப்படி தான், கண்ணு தெரியாத வழி நடத்த முடியாது பாஸ்டர்னு அப்படியே படபடன்னு வாசிட்டு போயிடுவோம். அப்புறம் வசனம் ஞாபகம் வராது, அர்த்தம் புரியணும்.
அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் ஓமைகளை நம்ம வாசிச்சது ஓமைகள் 44லேருந்து 52. ஃபர்ஸ்ட் 44 வாசிங்க நினச்சிக்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் போல் இருக்கிறது. ஓகே. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஓகே. இதுக்கு அர்த்தம் என்ன? பேசிக்கா மாம்சத்துல படிச்சோன்னா என்ன நினைப்போம்? ஆஹா, இது நம்ம சர்ச்சை பத்தி போட்டிருக்கு, இயேசுநாதரை பத்தி போட்டிருக்கு, பைபிளை பத்தி போட்டிருக்கு. அப்படி நினைக்கிற நீங்க எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டீர்களா? கேட்குற கேள்வி புரியுதா? அங்கே சொல்லியிருக்கு இல்லைங்க, எல்லாவற்றையும் விற்று இதனை அடைவதற்கு அவன் எல்லாவற்றையும் விற்கிறானா. இங்கே எத்தனை பேர் எல்லாவற்றையும் விற்று இங்கே சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லை செய்யலை. அது அர்த்தம் கிடையாது. ஆமாம் தானே? சும்மா மாம்சத்தில் வாசிச்சா இதான் பிரச்சனை. சரிங்களா? இங்கே என்ன சொல்லப்படுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான், அதோடைய விலை பயங்கரமாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறான்னா, இந்த உலக காரியங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமே தராதுன்னு சந்தோஷம் கொடுத்த அந்த காரியங்களை எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த மகா பெரிய காரியத்தை அவன் வாங்குறானான். அதை மறைச்சும் வச்சுருக்கானா. ஆமேன். இப்போ இதை அடிப்படையாக நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, வேதம் என்றைக்குமே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாது. ஆன்மாவுடைய முக்கியத்துவத்தை தான் வேதம் பேசுகிறது, ஆத்மாவுடைய முக்கியத்துவத்தை. அந்த அடிப்படை வச்சு இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். மனிதன் ஒருவன் தன் ஆத்மாவை அடைகின்றான், அதன் முக்கியத்துவத்தை கண்டுபிடித்த அவன் ஆத்மாவில் சாவே கிடையாது, தேவனோடு ஒன்றிணைந்திருக்கிறான் என்பதை கண்டுபிடித்த அவன் உலகில் உள்ள எல்லா காரியங்களையும், தேவையில்லாத எல்லா காரியங்களையும் விற்றுவிட்டு தேவனோடு ஒன்றிணைகின்றான், அதை மறைத்தும் வைத்திருக்கின்றான். இதுவே பொருளாகும். ஆமேன். அல்லேலூயா. இதுக்கு எங்க பாஸ்டர் அர்த்தம் இருக்குன்னா மத்தேயு 16, 25, 26 இருக்கின்றது. வாசிங்க பார்ப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகின்றவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகின்றவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனுஷன் சென்று தன் ஜீவனுக்கு ஈடானது எதுவும் கிடையாது என்று சொல்லி அனைத்தையும் வித்துவிட்டு தன்னுடைய ஆன்ம சந்தோஷத்தில் அமைதியாக இருக்கின்றான். வசனம் மேட்ச் ஆகுதா? சரியா பொருள் அமையுதா? இதுதான் பொருள். ரெண்டாவது வாசிங்க 45, 46, 13, 45, 46. அடுத்த உவமை. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகின்ற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கின்றது. அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டுபோய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கின்றது? 9 கனிகள் சிறந்து விளங்குகின்றது. ஆமாவா இல்லையா? என்னென்ன 9 கனிகள்? சாந்தம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம், கிருபை, மன்னிப்பு, அன்பு, இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் விலை உயர்ந்த முத்துக்கள். இதில் ஒரே ஒரு முத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான் தனக்குள்ள. ஹலோ, 9 கனியில் ஒரு கனி வெளிப்படுத்துற கண்டுபிடிச்சிட்டான். அதனால என்ன செய்யறான்? தான் மாம்சத்தோட ஈடுபட்டிருந்த எல்லாவற்றையும் வித்துடுறான். இச்சை, காம விகாரங்கள், களியாட்டுகள் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த விலை உயர்ந்த பொருளை வாங்குவதற்கு தயாராகுகிறான். ஏன் தெரியுமாங்க? ஏன்னா உலக காரியங்கள் என்னைக்குமே உங்களை நிறைவுபடுத்தாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்கே டூர் போக பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? போவோம் சீக்கிரம், கை கீழே போடுங்க. டூர் போக பிடிக்கும். எத்தனை நாள் போனாலும் போகலாம். ஆமாவா இல்லையா? இப்போ நான் என்ன செய்கிறேன்? யாரும் ஆமேன்னு சொல்லிடாதீங்க, சும்மா சொல்கிறேன். ஞானதாசன்கள் இதுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடாது.
நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு டூர் பிடிச்சிருச்சு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை டூர் ரெடி பண்ணுறேன். 3 நாள் வரிசையாக ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர், உலகத்தையே சுற்றி வாங்கன்னு ரெடி பண்ணியாச்சு. உலகம் எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டீங்க. ஃப்ளைட் ஏறின ஒரு 2 நாளில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படா போய் அந்த இட்லி சாம்பாரை சாப்பிடுவோன்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. புண்ணிய ஸ்தலத்தை போய் பார்ப்போம் நாங்கள் இஸ்ரேல் பயணத்துக்கு ஆச்சு போச்சுன்னு கிளம்பி, பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அளவுக்கு பெட்டி, வீட்டையே பேக் பண்ணி கொண்டு அந்த கூட்டத்தில் நாங்கள் மட்டும்தான் 5 பேருக்கு 5 பெட்டி, இவ்வளோ பெருசுக்கு. அவனே அரண்டு போயிட்டான், எதுக்கடா இவ்வளோ பெரிய பெட்டியில் கொண்டு வரீங்க அப்படின்னு. 5 பெட்டி. அப்படி போய் நாங்கள் கல்லறையில் அப்படி ஜோம் பண்ணுறோம், ஆண்டவர் இடத்த எப்படி பார்க்குறோம், அப்படி ஏறி போய் 2வது நாள் எப்படா ஊர் திரும்புவோன்னு ஆயிடுச்சு. புண்ணிய ஸ்தலமாவது இதாவது அப்படின்னு. அந்த இட்லி சாம்பார் அப்படின்னு இன்சார்ஜிட்ட போய் கேட்டோம், இந்த இட்லி சாம்பார் சோறுலாம் கிடைக்காதாங்க அப்படின்னு. இல்லைங்க, பிரெட்டு மட்டும்தான். வெறுத்து போய் வேற வழி இல்லாமல் புண்ணிய ஸ்தலத்தை அப்படியே பார்த்துட்டு வந்தான். ஸ்தோத்திரம் பிரதர், ரொம்ப நல்லா இருக்கு. கெத்செமனேல ஆண்டவர் ரத்தம் சிந்தின மாதிரி நாங்களும் சிந்தி விட்டோம். பசியில் ரத்த வேர்வைகள். ஒரு இட்லி சாம்பார் கிடைக்க மாட்டேங்குது ஆண்டவரேன்னு நம்ம ஜனம்லாம் ஜபம். நிறைவுபடுத்தார். உலகத்தையே சுத்திட்டு வந்தாலும் நிறைவுபடுத்தார், நிறைவே படுத்தார். ஆனா உலகத்தையே நீங்க சுத்தி வரலங்க, தியானம் அளிக்கிறீங்க. பசியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, சாப்பாடு கொடுக்குறீங்க. அதோடைய நிறைவு எத்தனை நாள் இருக்கும் தெரியுமா? அப்படியே பூரிப்பாக இருக்குமா இல்லையா? பூரிப்பாக இருக்குமா இல்லையா? ஏன்னா அது அழிவில்லாதது. அதனால தான் ஒரு முத்தை, விலை உயர்ந்த முத்தை அவன் கண்டுபிடித்தவுடன் என்ன செய்கிறானா, தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வித்துடுறான். உலகத்தோட சம்மந்தப்பட்டதை வித்துட்டு இதனை தேடி அவன் வருகின்றான். ஆமேன். தொடர்ந்து வாசிங்க, 47லேருந்து 52 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். அல்லேலூயா. வசனம் கவனிச்சிங்களா இல்லையா? உலகத்தின் கடைசி பரியந்தம் என்ன ஆகுதான், எது நன்மை எது தீமைன்னு சொல்லி விளக்குறாங்களாம். அங்கே எங்கேயாவது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின், புத்திஸ்ட்னு ஏதாவது இருக்காங்க? நாடார், கோனார், வெள்ளார், உளுந்தார், பரப்பார், இப்படி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். இல்லை கிடையாது. உலகத்தில் 2 பேர் தான். யாரு? நல்லவர்கள், தீமை செய்தவர்கள். அங்கே இருக்கு பாருங்க, நல்லவர்கள், தீமை செய்தவர்கள். இது 2 பேருக்கு நடுவில் தான் பிரிவு ஏற்படுது. இந்த ஓமையோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எவன் ஒருவன் 9 கனிகளை கடைபிடித்து தர்மத்தின்படி வாழ்கிறானோ அவனை தேவன் எடுத்து செல்கின்றார். எவன் ஒருவன் அதை செய்யவில்லையோ அவன் குற்ற மனசாட்சிக்குள் தள்ளப்படுகின்றான். இதுதான் உண்மை. ஆமென். இதுதான் அங்கே போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எப்படி ஒருவன் வாழ வேண்டும், வாழ்ந்த ஒருவனை தேவன் என்ன செய்கின்றார், எப்படி தன்னுடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும், ஆதாயப்படுத்தினவனை தேவன் எடுத்து செல்லுகிறாராம், ஆதாயப்படுத்தாதவனை குற்ற மனசாட்சியில் தள்ளுகிறார். அதுவே பெரிய நரகங்க. இன்னைக்கு குற்ற மனசாட்சியை விட பெரிய நரகம் வேற என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஒரு தவறு இழைச்சிட்டீங்க, ஆனால் அதை யாருமே கண்டுபிடிக்கல, ஆனால் அது உங்களுக்கு மட்டும் தெரியும். ஒவ்வொரு தடையும் அந்த சம்பவம் ஞாபகம் வரும்போது நரக வேதனையாக இருக்கா இல்லையா? ஆமான்றவங்க ஆமே சொல்லுங்க. இருக்கா இல்லையா? குற்ற மனசாட்சியை விட பெரிய நரகம் வேற எதுவும் கிடையாது. அதை தான் நீங்க பேசியிருக்கிறார். ஆமென்.
3 உவமைகள் பார்த்தோம். 3 உவமையுமே தன்னுடைய ஆத்மாவை ஒருவன் எப்படி ஆதாயப்படுத்த வேண்டும் என்று தான் பேசப்பட்டிருக்கிறது. சரி பாஸ்டர், இந்த 3 நீங்கள் எப்படியோ சமாளிச்சிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க டாபிக்னா, மற்ற எல்லா உவமைகளையும் எடுத்து பாருங்க. எப்படி ஒருவன் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உவமை மனப்படமாக தெரியுமா இல்லையா? நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள், முள்ளின் அழுகே விதைக்கப்பட்ட விதைகள், இன்னொன்று என்ன, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். நான் எப்படியாவது அந்த நல்ல நில விதைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜோமன்னா பத்தாது, செய்யணும். அதையும் போட்டிருக்கா இல்லையா? தெளிவாக அதை பேசியிருக்காரா இல்லையா? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். விதை என்பது வசனமாகும். தேவனுடைய வசனத்தை கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி போறவன் வழி அருகே விதைக்கப்பட்டது. முள்ளின் அருகே விதைக்கப்பட்டது என்ன பண்ணுதான்? வசனத்தை கேட்டுட்டும் முரண்பாடாக நடக்குதான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது என்னதான்? வசனத்தை கேட்டு 9 கனிகளை கேட்டு அதன்படி நடக்கிறதே செழிக்கும் என்று வேதம் பேசியிருக்கிறது. இது சர்ச்சை கட்டுறது பற்றியாங்க? இது தேவனுக்கு உண்மையாக இருக்கிறத பற்றியாங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறத பற்றியா? கிடையாது. ஒருவன் தன் வாழ்க்கையை எப்படி சரியான வழியில் நடத்தணுன்றதை பற்றி தாங்க வேதம் பேசியிருக்கு. எல்லா உவமையும் எடுத்து கவனிங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, புரட்டுங்க, எல்லா உவமையும் எடுத்து பாருங்க. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை சரியாக எப்படி வாழ வேண்டும், இச்சை இல்லாமல், கோபம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், அப்புறம் இந்த பொறாமை இல்லாமல் எப்படி 9 கடிகளை கொண்டு வாழ வேண்டும் என்று தான் தேவன் ஒவ்வொரு முறையும் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த உவமைகளுக்குள் இந்த வாரம் செய்தி தலைப்பு நீங்க பார்த்தீங்களா? உவமையில் உள்ள உண்மை, உவமைகளில் உள்ள உண்மை. அதாவது என்னன்னா, உவமைக்குள்ள உண்மையை தேவன் பொருத்தி வச்சிருக்கார். இது உண்மையா இல்லையா? ஆம்ன்றவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு உவமைக்குள்ள உண்மையை பொருத்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? உவமையை உண்மையாக்கி உண்மையை உவமையாக்கிடுறோம். ஹலோ, சொல்ல வர்றது புரியுதாங்க? உவமையை உண்மையாக்கிடுறோம். மேலோட்டமாக சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை உண்மையாக்கி உண்மையை உவமையாக்கிடுறோம். புரியலையா அவங்களுக்கு? நான் சொல்கிறேன் கேளுங்க. உவமையில் தேவன் சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் என்னை பின்பற்றி வந்தாலும் அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும்னு உவமை இருக்கு. ஆமாவா இல்லையா? தேவன் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சிலுவை சுமந்துட்டு வரீங்க? எத்தனை பேர் சிலுவை சுமந்துட்டு வரீங்க? உண்மையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தன்னுடைய பாரங்களை சுமந்து கொண்டு வேணும். அதை அப்படியே ஓமையாக்கிடுறோம். உண்மையா பேசினதை ஓமையாக்கிடுறோம். ஓமையா பேசியிருப்பாரு பாருங்க, வெள்ளங்கி தரித்தவராய் நடந்து வந்தான், அதை உண்மையாக்கிடுறோம். அப்படியே உல்டாவா தூக்கி போட்டுடுறோம். வெள்ளை ஏன் ஆண்டவர் போட்டார் சொல்லுங்க? வெள்ளை ஏன் ஆண்டவர் போட்டார்? நல்ல வேளை நான் வெள்ளை போட்டு வரல. ஆண்டவரே ஏன் போட்டார்? எதனை வெளிப்படுத்துவதற்கு? பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு. நீங்கள் நசரேய நாட்டுக்கு போய் இயேசுநாதர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு பார்த்தீங்களா? அதை பற்றி எதாவது போட்டிருக்கா? கலர் பற்றி போட்டிருக்கா? இல்லை. பரலோகம் ஏறும் போது வெள்ளங்கி தரித்தவராய் இருந்தார். ஆமாவா இல்லையா? வெள்ளை எண்ணத்தை குறிக்கின்றது? சமாதானத்தை குறிக்கின்றது, அமைதியை குறிக்கின்றது, வேற என்ன குறிக்குது? வெற்றியை குறிக்கின்றது. கடைசியாக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பரிசுத்தம். ஆமாவா இல்லையா? பரிசுத்தத்தை குறிக்கின்றது. கரெக்டா? பரிசுத்தத்தை குறிக்கின்றது. ஆமானா ஆமேன், இல்லைன்னா இல்லை. ஆமேன். அதனால் நம்மளும் என்ன செய்கிறோம்? உவமையாக சொல்லப்பட்டதை இன்னைக்கு உண்மையாக்கிட்டாங்க. ஆண்டவர் அதை வெள்ளையை போட்டு இருதயத்தில் உள்ள பரிசுத்தத்தை தான் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கிறான்றதை உவமையாக காட்டுறார். இருதயத்தை பிளந்தா காமிக்க முடியும் தான் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தேன்னு. அதனால் வெளிப்படையாக அப்படி காமிக்கிறார். இன்னைக்கு இந்த உவமையை மக்கள் உண்மையாக்கிட்டாங்க. எல்லாம் வெள்ளை போட்டு போகுது. சரி, அப்படி போட்டு போகிறவர்கள் நான் குறை சொல்லலை. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்கள். அப்படி போட்ட வெள்ளை எல்லாருமே 100% பரிசுத்தமானு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுங்கள். வெள்ளை போட்டால் பரிசுத்தமா அப்படின்னு அரசியல்வாதியும் போட்டிருக்காங்களே, அவங்கெல்லாம் பரிசுத்தம் தானே? அவங்கள நம்பலாமா இல்லையா? வெள்ளை போட்டிருக்காங்களே, வெள்ளை போட்டு காலர் வேறு இப்படி தூக்கி விட்டுருக்காங்களே, என்ன வினோத்தனை? நீங்களும் கொஞ்சம் நாளில் போட போகிறீங்களா? சரி போடுங்க.
வெள்ளை வெள்ளை போட்டுருங்க, நம்பலாமேங்க, தப்பே கிடையாது. வெள்ளை வெள்ளை போட்டால் பரிசுத்தம் ஆயிடலான்னா அடுத்த வாரம் எல்லாரும் வெள்ளை வெள்ளை போட்டுவாங்க, பரிசுத்தமாகி விடுவோம். வெள்ளை வெள்ளை போட்டும் எத்தனை கிருத்துவம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். வெள்ளை வெள்ளை போட்டு மில்ட்ரி கட் பண்ணி ஒரு ஜோல்னா போய் போட்டு வரும் பாருங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, வார்னிங். பி வெரி கேர்ஃபுல் வித் தோஸ் பீப்புள். தே வில் கோ டு அன் வெரி எக்ஸ்டென்ட் டு சேஞ்ச் யூ. சொல்லுங்க. தேவன் ஓமையா சொன்னது இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஒருவன் தன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ட்ரெஸ்ஸை பரிசுத்தமா போட்டா ஒருத்தனும் பரிசுத்தம் ஆயிட முடியாது. கிறிஸ்தவ சமுதாயமே திருந்திக் கொள்ளுங்கள். வெள்ளை வெள்ளை போடுவதனால் நீங்கள் பரிசுத்தமாக மாட்டீர்கள். மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மனம் மாற வேண்டும், உடல் அல்ல. அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த ஓமைக்கு பதில் சொல்லுங்க. ஆண்கள் முடியை நீளமாக வளர்ப்பதல்ல என்பது உண்மை, போடப்பட்ட உண்மை, சரியா? அதே கொஞ்சம் வசனத்தை தாண்டினீங்கன்னா பெண்கள் சபையில் பேசவே கூடாதுன்னு இருக்கு. அதை மட்டும் ஏன் ஓமை ஆக்கிடுறீங்க? அது ஓமை பாஸ்டர், யார் சொன்னா? அதுவும் உண்மை தானே. அதாவது வேதத்தை உங்கள் சமயத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு பேசுவது தர்மமாகாது. வேதத்தை சரியாக உண்மையை புரிந்து கொள்ளுகிறவனை சத்தியம் விடுதலை ஆக்குகிறது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன தெரியுமாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓமையா உள்ளதை உண்மையாக்கிறது, உண்மையா உள்ளதை ஓமையாக்கிறது. நடக்காது. இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே கடைபிடிக்கிறோம் பாஸ்டர், ஓமையை அப்படியே நீங்க பின்பற்றுறீங்களே. சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் இருக்கே, டெய்லி ஒரு 1.5 டன் சுமந்துட்டு போங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சுமந்துட்டு போறீங்க? அது மட்டும் ஏன் ஓமையா எடுத்துக்கிறீங்க? சரி, தன்னை பின்பற்றி ஒரு பெரிய ஒரு ராஜா ஒருத்தன் வரான், சிறு வயது யங் ரூலர். பின்பற்றணும்னா என்னங்க செய்ய சொன்னாரு? தன்னை பின்பற்றி வரணும்னா என்ன செய்ய சொன்னாரு? உன்கிட்ட உள்ள ஆஸ்தி அந்த எல்லாத்தையும் வித்துட்டு வந்துருன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இங்கே எத்தனை பேர் இயேசுவானவரை பின்பற்ற வேண்டும்? கை உயர்த்துங்க பார்ப்போம். என்ன இத்தனை நாள் எப்படி இயேசுநாதன்னு கேட்டோடனே கையை உயர்த்துவாங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திர பலின்னு கை உயர்த்தீங்கல்ல, இப்போ மட்டும் எங்க அரக்கம்பத்தில் தொங்குது? இயேசுநாதரை எத்தனை பேர் பின்பற்ற வேண்டும்? கை உயர்த்தலாம், கை உயர்த்தலாம். ஓகே, உங்களிடம் உள்ள சொத்து, பணம், நகை, கார், வண்டி எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உங்களிடம் ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் இருந்தால் ஒன்றை கொடுத்து விட்டு ஒன்றை அணிந்து அடுத்த வாரம் சபைக்கு வரவும். இதை ஒத்துக்கிறவர்கள் கையை உயர்த்துமாறு பணிவுடன் கேட்கின்றேன். அப்போ மட்டும் மாஸ்டர் ஏப்ரல் ஃபுல் அதெல்லாம் வேதத்தில் போடப்படல, போட்டிருக்கே. நீங்கள் தான் அப்படியே வேதத்தை கரைச்சி குடிச்சு அப்படியே பின்பற்றுறவர்களாச்சே, மனப்படமாக எங்கே இருக்குது வசனம்னு கூட தெரிகிற ஆட்களாச்சே. பின்பற்றுங்க, வித்துட்டு வாங்க எல்லாத்தையும். அது மட்டும் ஞானமா? அங்கிட்ட ஒரு 4 சென்ட் இருக்கு, இங்கிட்ட ஒரு 11 சென்ட் இருக்கு, தேவனுடைய மகிமை என்ன? 11 சென்ட்டை வித்துட்டு வாங்க, தேவன் அதை தான் சொல்லியிருக்காரு. பத்தாது, இப்படியே பேசுனா பத்தாது, செயலில் காமிங்க. பைபிளில் அப்போ இதையும் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் ஆச்சு பூச்சின் ஸ்டேஜில் பேசுவார். அந்த கறி சாப்பிடக்கூடாது, இந்த கறி சாப்பிடக்கூடாது, வேதத்தில் அதெல்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ புறஜாதி வீட்டில் இருந்து வந்தால் கூட படைக்கப்பட்டது சாப்பிட மாட்டார். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் முயல் கறி கொண்டு வந்தார், டப்புன்னு எடுத்து வாயில் போட்டாருங்க. எனக்கு அங்கேயே பெரிய ஷாக்கு. அது எப்படின்னு போனதுக்கப்புறம் சரி அங்கே வச்சு கேட்டால் எல்லோரும் முன்னாடி அடி உழுவுன்ட்டு போனதுக்கப்புறம் பைபிளில் முயல் கறி சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கே, நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்க? அதெல்லாம் இல்லையே, சோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்று மனை சேதப்படுத்த மாட்டாருன்னாரு. ஆஹா, தன் வசதிக்கேற்ப வேதத்தை மாற்றுவர்களை இருக்காங்க பாருங்க, பியூட்டிஃபுல். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் கிறிஸ்தவ சமுதாயம் இயங்கிட்டு இருக்கு. உங்கள் வசதிக்கு ஏற்ப வேதத்தை பேசிக்கொண்டு அதுதான் உண்மை என்று அடித்து பேசினீர்கள் என்றால் உங்களை விட மிகப்பெரிய பாவி வேற யாரும் கிடையாது. நேரடியாக உங்களை பார்த்து சொல்றேன் நான், யூ ஆர் த கிரேட்டஸ்ட் சின்னர் எவர் டு மேக் பைபிள் டு யோர் கன்வீனியன்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் இட். திஸ் வில் நெவர் ஹேப்பன். ட்ரூத் இஸ் ட்ரூத் டு எவ்ரிபடி. சரிங்க, 11 சீஷர்கள் 11 சீஷர்கள் ஊழியம் செஞ்சாங்களா இல்லையா? ஊழியம் செஞ்சாங்களா இல்லையாங்க? செஞ்சாங்க.
அதே போல ஊழியம் செய்வதற்கு எத்தனை பேருக்கு ஆசை? பேதுருவை போல. என்னங்க ஒருத்தர் கை தூக்கலை? முன்னாடி மேஷா ஊழியம்னா டப்புன்னு கிளம்பிடுவீங்க, ஈசா ஊழியம்னா போயிடுவீங்க, ஆபரகாம்னா ஒரு படை எடுத்துரும். இன்னும் ஒருத்தர் கை தூக்க மாட்டீங்க. வில்லங்கம்மெல்லாம் இல்லை, கை தூக்குங்க நீங்கள். எத்தனை பேருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆசை? பவுலை போல, ஆபரகாம் போல விசுவாசமா கை உயர்த்துங்க. என்னங்க மனோன்மணி அம்மா மட்டும்தான் என்னை நம்பி கை உயர்த்துறாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்களேன் அவிசுவாசமாக இருக்கீங்க. காட் பிளஸ் யூ மனோன்மணி அம்மா. சரி, ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்றைக்கி ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறீங்க. எத்தனை பேர் நடந்தே போனீங்க? நடைப்பயணம் எத்தனை பேர் மேற்கொண்டீங்கன்னு கேட்குறேன். எத்தனை பேர் நடைப்பயணம் மேற்கொண்டீங்க? சரி, எத்தனை பேர் ஊழியம் செய்கிறது இந்த மாதிரி காட்டிலலாம் டென்ட்டு போட்டு ஊழியம் செஞ்சீங்க? அங்கேயே படுத்து தூங்கி எந்திரிச்சு அப்படியே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சீங்க? கிடைக்கிற அப்படியே மரத்தில் காய்க்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு ஊழியம் எத்தனை பேர் இங்கே செஞ்சீங்க? நல்ல ஃபேன், பிலிப்ஸ் ஃபேன், ஜெனரல் ஏசி, இது எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு ஒரு 4 பாட்டு பாடினா அது ஊழியம் ஆயிருமா? பேசுங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அதுதான் உண்மைன்னு யாரும் பேசக்கூடாது. ரெண்டாவது, ஆத்துமாவை எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு தான் பேசியிருக்கு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசப்பட்ட உவமையெல்லாம் உண்மையை அப்படியே ஆக்கி வரார் 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 டகுட்டுக்கு டகுட்டுக்கு டகுட்டு, இதெல்லாம் வேலைக்காக. இது என்ன சினிமா பாட்டா? மேகம் கருக்குது டகுச்சிக்கு டகுச்சிக்குன்னு பாட. ஆண்டவர் வராருன்னொன்னே இவங்க காட்டுறாங்க டிவிலலாம், அப்படியே வெள்ளை குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காரு, கட்ட 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 கட்டன்னு. அடையங்கப்பா. சரி, ஆண்டவர் நிச்சயம் வரப்போகிறார், பரலோகத்துக்கு நாம் எடுத்து செல்லப்பட போகிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏங்க சொந்த வீடு கட்டினீங்க? தண்டத்துக்கு போட்டு காசு செலவு பண்ணி ஏன் சொந்த வீடு கட்டினீங்க? ஏன் கட்டினீங்க? எதுக்கு கார் வாங்கினீங்க? ஆண்டவர் தான் வரப்போறார், அழிஞ்சு போக போகுது, எதுக்கு கார் வாங்கினீங்க? அதெல்லாம் மட்டும் நம்ம வசதிக்கு ஏற்ப செஞ்சுட்டு மற்ற புறஜாதியை மட்டும் பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை, ஓமை இப்படி பேசியிருக்கிறது, ஓமை அப்படி. முதலில் ஓமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஓமையை புரியாம ஓமையே உண்மைன்னு பேசுனீங்கன்னு வைங்க, உங்களை விட பெரிய புத்திசாலி வேற யாருமே கிடையாது. நான் பார்த்துக்கிட்டே வரேன், ஒரு நபர் சின்சியரா வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமே காமிச்சு பயமுறுத்திட்டு வர்றாரு. தயவுசெய்து பார்த்து நம்பாதீங்க. இந்த அக்கறை நடந்துருச்சு, இந்த இஸ்ரேல்ல கடைசி ஆடை வெட்டிட்டான், ஈராக்ல 3வது மாடை வெட்டிட்டான், எங்கிட்டு வெட்டினா நமக்கு என்ன? நான் என்ன கேட்க, இயேசுநாதர் ஒரு நாள் வரப்போறாரா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. சத்தமே வரலையே. இப்போ அதுலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? பாஸ்டர் நீங்கள் சொல்லுறதை பார்த்தா வரமாட்டான்னு நினைக்கிறேன். கேட்டதுக்கு பதில் நீங்கள் என்ன நம்புறீங்க அதை சொல்லுங்க. இயேசுநாதர் வராரா இல்லையா? எப்படி ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமா இல்லையா? ஆமேன். அந்த நாள் நிச்சயமாக நடக்க போகுது, அதை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. ஆமாவா இல்லையா? அப்புறம் அதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ எடுத்துருவாளோ நடந்துருமோ நடக்கணும்னு வேற ஜோம் பண்ணுறீங்க. வாரம் வந்து சர்ச்சில் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே லீலாலா பாபா பாபான்றீங்க. கரெக்டா? அப்புறம் ஏன் அதை நினச்சி பயப்படுறீங்க? எப்படியோ எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகணும்னு ஒன்று இருக்குது. அது எப்படி ஆயத்தமாகும்? வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சுட்டே இருந்தால் ஆயத்தமாயிருவோமா? நீங்கள் எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சிருக்கீங்க? எத்தனை தடவை படிச்சிருக்கீங்க? நிறைய தடவை படிச்சிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? அதில் 3:12 ஒரு உவமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளக்கம் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். 3:12 வாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு 3க்கு வாங்க, 3ஆம் வசனம் வாங்க. 3ஆம் வசனத்தில் 12வது 3ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதனின்று அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகின்ற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஒரு நகரத்துடைய நாமத்தையும் உங்க மேல் எழுதுறாராம். இது ஏற்கனவே பைபிள்ல நடந்திருக்கான்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு நகரத்துடைய நாமத்தை ஒருவர் மேல் எழுதி இருக்கிறார். எங்கன்னு தெரியுமா? யாக்கோப் என்று அழைக்கப்பட்டவர்
என்னவா மாறினார்? இஸ்ரவேல் என்று மாறினார். இஸ்ரவேல் என்ன பேரு? ஒரு நாட்டோடைய பேரு. ஆமாவா இல்லையா? நாட்டோடைய பேரு. இதை நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ யாக்கோபு இஸ்ரவேலா மாறினாரு. தேவனுடைய பரலோக தேவனுடைய சர்ச்சில் இன்னும் ஒரு பில்லரா இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? ஆமேன். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உவமையை அப்படியே படிச்சுக்கிட்டு லிட்ரலாலாம் படிக்கக்கூடாதுங்க. உள்ளுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு, அதனை கண்டுபிடிக்க வேண்டும். சரி பாஸ்டர், இப்போ இது யாக்கோபுக்கு நடந்துச்சு, நமக்கு என்ன சாத்தியக்கூறுனா தேவன் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்யணும். அப்போனா நீங்களும் நானும் 9 கனிகளை கடைபிடித்து சரியாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு விலகி தேவனோடு ஒன்றிணைந்தால் நாம் மேற்கொள்ளப்பட்டவர்கள். நம்மேல் தான் புதிய நகரத்தின் பேர் எழுதப்படுகிறது. தேவனை அடைவதற்கு நாமும் ஒரு வழியாகின்றோம். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாறுங்க. ஆமாவா இல்லையா? ஆமேனா இல்லையாங்க? சரி, எத்தனை பேர் ஹிந்து கோயில்களுக்கு போயிருக்கீங்க? அறிஞ்சோ அறியாமலையோ சும்மா வேடிக்கை பார்க்கவாது. நான் போயிட்டு வருவேன். எனக்கு வந்து அந்த ஆர்கிடெக்சர்லாம் பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக கட்டியிருப்பாங்க. அங்கே வந்து அந்த சோகமே இருக்காது. எப்போவும் இங்கே ஆர்சி கோயில் போனாலே இயேசுநாதர் இப்படி செத்து தான் இருக்காரு. பார்த்தாலே பாவமாக இருக்குது. ஒரு தடவை கொண்டவரை இவங்க பல வருஷமாக கொண்டுக்கிட்டே வராங்க. ரொம்ப தப்பு அது. நான் போய் பார்த்துருக்கேன் இந்து கோயில்கள்லாம். எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கால் மண்டபம் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒவ்வொரு பில்லருக்கும் ஒரு மீனிங் இருக்கும். ஒவ்வொரு பில்லருக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அன்னைக்கு ஒருவர் என்கிட்ட சொன்னார், இந்த பில்லருக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. இவர் தேவனை இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் போய் அணுகுனாரு, அதை வந்து பில்லராக இன்னைக்கு ஆக்கியிருக்காங்க அப்படின்னு. அதுதாங்க உண்மை. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேவனை அடைவதற்கு ஒரு பாசிபிலிட்டி, ஒரு வாய்ப்பு. நீங்கள் அதன்படி தேவனை அடைஞ்சிட்டா உங்கள் வழியில் தேவனை அடைய முடியும். தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய புதிய நகரத்தின் பெயரை உங்கள் மேல் எழுதி உங்களை சபையில் ஒரு தூணாக மாற்றுகிறார். இதுவே சத்தியம். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, இயேசுநாதர் சொல்லிட்டு போயிருக்கார். உலகத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும். ஓமைக்கும் உண்மைக்கும் இதான் வித்தியாசம். ஓமைன்றது ஈஸியாக புரிகிறதுக்காக சொல்கிறது, ஆனால் அதுக்குள்ளே மறைக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்குது, கண்டுபிடிக்க வேண்டும். தான் இஷ்டத்திற்கு வேதத்தை வாசித்து விட்டு உண்மையை ஓமையாக மாற்றிவிட்டு ஓமையை உண்மையாக மாற்றுவது அது மிகப்பெரிய தவறாகும். ஒவ்வொரு ஓமைக்குள்ளும் இருக்கின்ற உண்மையை கண்டுபிடித்து வாழ்கின்ற மனுஷன் சத்தியத்தை அறிகின்றான். அந்த சத்தியம் அவனை விடுதலை ஆக்குகின்றது. அல்லேலூயா. இன்னையிலேருந்து அப்போ போய் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம் அப்படின்னா கடமைக்கெல்லாம் தயவுசெய்து வாசிங்க. அப்படி வாசிச்சிங்கன்னா வச்சுருங்க, வாசிக்கலைனாலும் பரவாயில்ல, கடமைக்கு மட்டும் தயவுசெய்து வாசிக்காதீங்க. நீதிமொழிகள் 31 இருக்கா? 31 நாளைக்கு ஒன்று வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு 5, புதிய ஏற்பாட்டில் ஒரு 5. கோட்டா அன்னைக்கு சரியாக போயிடுச்சு. என்ன வாசிச்சோன்னு புரியுதா உங்களுக்கு? புரிஞ்ச நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இன்னைக்கு? அப்போ புரியல, அதனால் கவலைப்படுறீங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள மாம்சம் ஆகலை, கவலை கொள்றீங்க. கரெக்டா? இன்னைக்கு வேதம் வாசிக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வாசிக்கிறது 10 நிமிஷமாக இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை தெளிவாக ஆவியுடனும் உண்மையுடனும் வாசிங்க. அதுக்குரிய அர்த்தத்தை ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, போகிற வழியில் அதற்கான விடையை அவரே உங்களுக்கு கண்ணால் காமிப்பார். ஹலோ, நம்ப மாட்டிங்களா? இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. இந்த வாரம் ஒரே ஒரு வசனம், இந்த ஒரு வாரம் ஃபுல்லும், இந்த மண்டேலேருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து, உங்களுக்கு புரியாத வசனம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ரோமர் போய்க்கோங்க. ரோமர் 5, 6, 7, 8 ஒன்றும் புரியாது. ரோமர்லாம் தூக்கத்துக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, ஸ்லீப்பிங் பில்ஸ். ரோமர்லாம் 2 வசனம் அப்படி போட்டோம்னா டப்புன்னு 3ஆம் வானம் போயிடும். ரோமரில் ஒரு வசனம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வாக்கியம் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாசிச்சுட்டு இதனை எனக்கு புரிய செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு விட்டுருங்க. ஒரு 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணாதீங்க, இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்லாம் கேட்காதீங்க. வேண்டாம், நீங்கள் ஆவியானவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு விடுங்க. சண்டேக்குள்ளே அதுக்கான சரியான என்ன நோக்கத்தில் அதை பேசினார் என்பதை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். அதனால் இன்னையிலிருந்து ஓமைகளுக்குள்ள உள்ள உண்மையை பார்க்க கற்றுக்கோங்க. எப்படி பார்க்கணும் பாஸ்டர்? அடிப்படை முதல்ல வேணும்.
எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். மாம்சத்தை பற்றி முக்கியத்துவத்தை தேவன் பேசவில்லை. அப்போ ஆன்மாவை பற்றி பேசுகின்றார். அப்போ எதுவாக இருந்தாலும் வேதத்தில் பேசப்பட்ட உவமைகள் ஆவிக்குரிய காரியங்கள் என்று வாசிக்க தொடங்குங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆவிக்குரிய காரியங்கள்னா நம்ம கிறிஸ்தவனா மாறணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் பற்றிய காரியங்கள் கிடையாது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ வேண்டும் என்று தேவன் பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வாசிக்க ஆரம்பிங்க, வேதம் உங்களுக்கு சரியா புரியும். ஆமேன். அல்லேலூயா. ஓகே, இந்த செய்தி கேட்ட நீங்க இதுல இந்த வாரத்துக்கான மன்னாவே இல்லையே ஆண்டவரே, மன்னானா என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் புறப்பட்டு செல்லுங்கள், இஸ்ரவேல் ஆகிய தேவன் உங்கள் முன் செல்லுகின்றார். அந்த மோட்டிவேஷன்லாம் எனக்கு வேண்டாம். ஃபேக் மோட்டிவேஷன், ஐ டோன்ட் நீட் தட். நீங்க பயந்து பயந்து வருவீங்க. வாரம் நான் உங்களை பார்த்து குதிரை யுத்த நாளுக்கு தயாராகிறது, நாங்களோ தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசமா இருக்கின்றோம் அப்படின்னு ஊதுறதெல்லாம் எனக்கு ஆகாது. இன்னும் சற்று நாள்களில், நல்லா கேட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நாள்களில் வேதத்தோடைய உண்மையை அறிந்தவன் மட்டுமே பிழைத்துக் கொள்வான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. உண்மையை மட்டும் அறிந்தவன், வேதத்தின் ஆழங்களை அறிந்தவன் மட்டுமே உயிர் பிழைப்பான், உயிரோடு இருப்பான். இந்த உலகத்தில் நடக்கின்ற அதர்மத்தை எதிர்த்து நிற்கின்ற வலிமை படைத்தவன் வேதத்தின் ஆழங்களை அறிந்தவன். அதனை சொல்லிக் கொடுப்பது என்னுடைய கடமையாகும். நான் அதற்கு கருவியாக செயல்படுகின்றேன். ஆமேன். வீட்டுக்கு போய் சொல்லப்பட்ட செய்தியை மீண்டும் கேளுங்க. புரியலனா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர் என்னை காமிச்சார்னா தயவுசெய்து தாராளமாக ஃபோன் பண்ணி என்கிட்ட டவுட் கேளுங்க. தேவன் அதற்கான பதிலை எனக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். இந்த செய்தி எனக்கு தேவையில்லை, மன்னா பேசப்படலை, இந்த மோட்டிவேஷன் மட்டுமே எதிர்பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. தேவனை அடைவதற்கு ஒரே ஒரு பாதை, அது கடினமான பாதை மட்டும்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கடினமான பாதை மட்டும்தான். அதில் உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். ஆமேன். அதில் உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? உண்மை தெரிய வேண்டும். கஷ்டத்தில் தான் தேவன் எவ்வளோ நல்லவர்னு தெரிய வரும். கஷ்டத்தில் தான் தேவன் எவ்வளோ விசுவாசம் உள்ளவர்னு தெரிய வரும். கஷ்டத்தில் தான் தேவன் எவ்வளோ நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார்னு தெரிய வரும். அல்லேலூயா. அதனால் பேசுகின்ற வசனங்களை வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், தேவன்கிட்ட கேளுங்க, தேவன் வெளிப்படுத்துவார். தயாராகுங்க. அல்லேலூயா. தேவன் இந்த ஆலயத்தை ரெடி பண்ணுறதை விட உங்கள் ஆலயத்தை ரெடி பண்ணுறதை பற்றி தான் பேசியிருக்கார். யார் இங்கே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க? இந்த இடமா இல்லை நீங்களா? நீங்கள். அப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. அந்த நாட்கள் வெகு சீக்கிரத்தில் வருகின்றது. நாம் அனைவருக்கும் உப்பாய் ஒளியாய் செயல்படுகின்ற நாட்கள் வருகின்றது. தயாராகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமேன். பைபிளை மூடுங்க, கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, கொடுத்த வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். இவர்கள் கேட்ட வசனங்களை சரியாக பயன்படுத்தி அதை வாழ்க்கையில் பயன்படுத்தவும், அது மூலியமாக வெற்றி பெறவும், உண்மையை அறிந்து கொள்ளவும், உண்மையின்படி தர்மத்தின்படி வாழவும் நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். காட் பிளஸ் யூ. ஷலோம்.